தாவேக்காக்கு யார் மூஞ்சி? ஒரே ஒரு மூஞ்சி தான், விஜய். ஆக்டர் விஜய். விஜய் கட்சிக்குள்ளே இவர் போயிருக்காரு, செங்கோட்டையன். அதனால என்ன ஆகும்? மேக்சிமம் செங்கோட்டையன் முயற்சி பண்ணி டெபாசிட் போகாத ஒரு பொசிஷன் வரலாம். இப்போ செங்கோட்டையனுக்கு எந்த விதத்துலையும் அது லாபமா இருக்காதா சார்? லாபமாக இருக்கும். நேற்று கூட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அவங்க கூட யாரோ ஒரு எக்ஸ் எம்பி ஜாயின் பண்ணாங்க, அவங்க ஒரே நாளில் 2 கோடி ரூபாய் கடனை அடைச்சிட்டாங்க. விஜயனுடைய இந்த அரசியல் பயணத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப அவசரப்படுறார். அவர் தன்னை உதயநிதி ஸ்டாலினுடைய காம்படிட்டரா இவரே நினைச்சுக்கிட்டார். இல்ல, ஏற்கனவே அவங்க கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சில கவுன்சிலர்லாம் ஜெயிச்சிருக்கும். உள்ளாட்சி தேர்தலில் விஜயனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி கொஞ்சம் இடங்கள்ல வெற்றி பெற்று சார். உள்ளாட்சி தேர்தலே வேற சார். சரி, இப்போ ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த ஊர்ல பஞ்சாயத்துக்கெல்லாம் விஜய் என்ன பண்ணிட்டாரு? ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்தாரா? ரோடு போட்டு கொடுத்தாரா? என்ன பண்ணி கொடுத்தாரு? விஜய் இது வரைக்கும் பாசிட்டிவா ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. அப்பப்போ அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு சில உதவி திட்டங்கள் பண்றது, தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாக ரத்த தானம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு. நான் தான் என் பிறந்த நாளைக்கு தேங்காய் உடைக்கிறேன், அது யாராவது பிடிக்கணும் போகணுமா? என்னங்க இது? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ யாருக்காக பண்ற? சூர்யா கூட தான் பண்றாரு, அதுக்காக அவர் தேர்தல் இதுக்கு வந்துட்டாரா? அண்ணாமலை ஒரு ஃப்ராடு, அரசியல் ஏமாற்று சூழ்ச்சி செய்யக்கூடிய நேர்மையற்ற ஒரு நபர். ஆனா அவரை தானே சார் டெல்லி நம்புது. அவனுக்கு முட்டாளி இல்லை, அவன் முட்டாளாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை பிடிக்காதனால தான். அண்ணாமலையை பிடிக்கல, கட்சியே பிடிக்கல. கட்சி எப்போ பாரு மதவாதம் பேசுறது, மதத்தை பற்றியே பேசுறது, அது உங்களுக்கு உடன்பாடு? எனக்கு உடம்பு. நான் இந்து பிராமின், ஆனால் அதை நெத்தியில் போட்டுக்கிட்டு அலைய மாட்டேன். இன்னைக்கு அப்போ அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி துவங்க போறாரு அப்படின்றது உறுதியா எனக்கு தெரியாது சார். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா எனக்கு என்ன? என் ஓட்டு கிடையாது. அப்புறம் என்ன, அண்ணாமலை என்ன கட்சி வேணா ஆரம்பிச்சுட்டு போட்டோம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் எஸ்.வி. சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமாம் ஆமாம். எப்படி சார் தமிழக அரசியல் இப்போ எப்படி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அதாவது திமுக அரசுக்கு ரொம்ப சௌரியமாகவும் சாதகமாகவும் இருக்கு. பாக்கி பேர் எல்லாரும் ஒரு வயத்தில் நெருப்பை கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் தனியாக ராத்திரியில் போகிறவன் இருட்டில் பாடிக்கிட்டே போகிற மாதிரி நான் தான் ஆட்சி அமைப்பேன், இல்லை நான் தான் துணை முதல்வர்னு தமாஷா பேசிக்கிறாங்க. எல்லாமே மேமாசம் தெரிஞ்சிடணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா திமுகவுக்கு தான் இப்போ சாதகமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, அவர்களுடைய கூட்டணி உடையவில்லை. அப்படியே அந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியில் போனாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டான பார்ட்டிகள்லாம் உள்ள வரத்துக்கு ரெடியாக இருக்கிறது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பிஜேபியோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கட்சியை தவிர, நான் 58 ஆண்டேன், 43 எங்கள் தாத்தாவுடைய கொள்ளு தாத்தா தான், அதெல்லாம் இப்போ செல்லவே செல்லாது. ஓகே. இப்போ அந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் மாதிரி அந்த காலத்துலேருந்து யாராவது ஒருத்தராவது இருந்திருக்காங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறவங்கலாம் இல்லை. அதனால் இப்போ வேற தவிர இந்த கூட்டணி நம்ம போகிறோம்னா நம்ம சர்வைவலுக்கு போகணும். இப்போ டெல்லி பார்ட்டிகள், நேஷ்னல் பார்ட்டி தமிழ்நாட்டில் வருதுன்னு சொன்னால், அவங்க நாளைக்கு நாம் டெல்லியில் ஆட்சிக்கு வரும் பொழுது நமக்கு பெரிய இது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைலேஜ், ரேதர் எம்பிஸ் அதிகமாக இருக்கணுங்கிறது தானே கணக்கே தவிர, வெரி ஃபியூ பீப்புள் தான் எல்லா மாநிலத்திலையும் நம்மளே ஆளணுங்கிறதெல்லாம் ஆசை தான் பட முடியும். அவங்களால வர முடியாது. அதுவும் தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டிலையும் கிடையாது, கேரளாலேயும் ரொம்ப குறைச்சல் அது மாதிரி இருக்குது. கர்நாடகா எல்லாம் மாதிரி. கர்நாடகாவில் போன தடவை கண்டிப்பாக 40 சீட்டு அண்ணாமலை சொல்லிட்டார்ல. என்ன சொன்னார்? சொன்னி அங்கேயே தான் இருந்தார். அங்கே இருக்கிற மடத்துக்கு போய் பார்த்தாரு, சாமியாரை பார்த்தேங்கிறாரு, இவரை பார்த்தேன்றாரு. அதெல்லாம் வேலையே அதே மாரி காங்கிரஸ் அங்கே வந்து அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் அப்படி தான். அங்கே குறிப்பிட்ட சில சமூகத்தினர் இருக்கணும். ஒன்று ரெட்டியாராக இருக்கணும், இல்லைன்னா இன்னொரு அது அங்கே பாப்புலராக ஹையர் நம்பர்ஸ் வன்னியர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அங்கே முடியும். அதனால் இதை நம்ம இப்போது 90 நாள் இருக்குது. என்ன ஆக்சுவலாக அரிக்கிறவன் தான் சொரிஞ்சுக்கணும், நம்பியே சொரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க காங்கிரஸ் போனால் கூட பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள்லாம் விஜய் போய் மீட் பண்ணுறது, அங்கே இருக்கிற சிலரே காங்கிரஸ் இது தாவிக்கா கூட போகலாம் அப்படின்ற மாதிரி. போட்டோம் சார், யார் வேணால் போட்டோம் சார்.
தாவேக்காக்கு யார் மூஞ்சி? ஒரே ஒரு மூஞ்சி தான், விஜய். ஆக்டர் விஜய். எப்படி விஜயகாந்த் கட்சிக்கு விஜயகாந்த் என்ற ஒரு முகமோ, அப்போ விஜயகாந்த் அவருக்கு அட்வைசராக பண்ருட்டி ராமச்சந்திரன் எடுத்துக்கிட்டார். ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரன் மக்கள்கிட்ட உண்டான இமேஜ் கிடையாது, ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான இமேஜ் கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கங்க, நான் வந்து ஒரு நல்ல நடிகன், ஒரு சிறந்த நடிகன், என்ன வேணா நீங்கள் சொல்லலாம், இத்தனை வருஷமா இருக்கா அவார்டு வாங்கிட்டு எல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் படத்துக்கு வியாபாரத்துக்கு மைனஸாக இருக்க மாட்டேனே தவிர என்னை வச்சு படத்தை வியாபாரம் பண்ணிடலாம்னு நினச்சா அது நடக்காத காரியம் இல்லையா? அதனால் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். இப்போது விஜய் கட்சிக்குள்ளே இவர் போயிருக்காரு, செங்கோட்டையன். அதனால் என்ன ஆகும், மேக்சிமம் செங்கோட்டையன் முயற்சி பண்ணி டெபாசிட் போகாத ஒரு பொசிஷன் வரலாம். அதுக்கு மேலே செங்கோட்டையனுடைய பிரதர்ஸ் சன்னு இபிஎஸ் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அவங்க கோபிச்செட்டிப்பாளையம் தான் என்னுடைய சம்பந்தி ஊர். ஓகே, வெங்கட்ரமணன் பேர், அக்ரகாரத்தில் இருக்காங்க. யாருக்குமே செங்கோட்டையன் மாறினது பிடிக்கல. ஒன்று அவர் அரசியலை விட்டு போயிருக்கணும், இல்லைன்னா இங்கே தான் இருந்திருக்கணும், இருந்திருக்காங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. பட்டு நான் பர்சனல் லைஃப்பில் எப்படி வேணா இருப்பேன். நான் ஓட்டுன்னு வாங்க போனால் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சவனா நான் இருந்தாலே ஒழிய எனக்கு ஓட்டு விழாது. இது யதார்த்தம். இப்போ செங்கோட்டையனுக்கு எந்த விதத்துலையும் அது லாபமாக இருக்காதா சார்? லாபமாக இருக்கும். நேற்று கூட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அவங்க கூட யாரோ ஒரு எக்ஸ் எம்பி ஜாயின் பண்ணாங்க, அவங்க ஒரே நாளில் 2 கோடி ரூபா கடனை அடைச்சிட்டாங்க. சத்யபாமா தெரியல எனக்கு, இது இதெல்லாமே கேள்விப்பட்டது தான். நம்ம எப்படி அதை அத்தாரிட்டேட்டிவாக சொல்ல முடியும்? அதனால தான் சினிமாவில் கூட எவ்வளோ ரூபா வாங்குறப்பான்னு ஒரு ஹீரோவை கேட்டால், நான் இவ்வளோ கேட்டேம்மா, அவங்க அவ்வளோதான்னாங்க, நான் இவ்வளோ தான் வருவேன்னு, அவ்வளோதான். கடைசி வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன், நான் வந்து 25,000 ரூபா கேட்டேன்யா, 20,000 ரூபா தான் கொடுப்பேன் நாங்கள். சரி, ஏன்னா முதல் படம் நான் 2,000 ரூபாய்க்கு தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் 10 லட்சம் வாங்கினேன், 15 லட்சம் வாங்கினேன், எல்லாம் வாங்கினேன். நான் குரோர்ஸில் வாங்கினவன் இல்லை. ஆனால் நான் லேக்ஸில் வாங்கின ப்ராப்பர்ட்டி எனக்கு இன்னைக்கு குரோர்ஸில் இருக்கு. அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வந்து வைசஸ் கிடையாது. அதனால நான் சம்பாதித்தை குடும்பத்திற்காக, இருந்த ஒரே குடும்பத்துக்காக, இருக்கிற ஒரே குடும்பத்துக்காக செலவழிக்கிறேன். விஜயனுடைய இந்த அரசியல் பயணத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப அவசரப்படுறார். அவர் தன்னை வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய காம்படிட்டரை இவரே நினச்சிக்கிட்டார். உதயநிதியுடைய வளர்ச்சிங்கிறது அரசியல் குடும்பம், பிறந்த அண்ணிலேருந்தே அரசியல் குடும்பம். அவர் 5 வயசுலேயே பார்த்துருப்பார், வீட்டுக்கு வர தலைவர்கள்லாம் பார்த்துருப்பாரு. அப்போ வந்து ஒரு பேர பையனை கொஞ்சிற மாதிரி கொஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தம்பி என்னப்பா என்ன படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் தம்பி என்ன கட்சியில் ஜாயின் பண்ணிட்டியாமே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவர் போன எலெக்ஷனில் ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு ஒரு எலெக்ஷனே வின் பண்ணி காமிச்சிட்டார். ப்ரூவ் பண்ணிட்டார். ப்ரூவ் பண்ணி ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயித்து இப்போ துணை முதல்வராக இருக்காரு. இப்போ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல விஜய். ஜெயிச்ச பிறகுதான் பேசணும். ஆனா விஜய் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டா ஏற்கனவே சார் அவங்கெல்லாம் விடுங்க சார், அவங்களெல்லாம் நம்ம பேச முடியாது சார். இல்ல ஏற்கனவே அவங்க கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சில கவுன்சிலர்லாம் ஜெயிச்சிருக்கும். உள்ளாட்சி தேர்தலில் விஜயனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி கொஞ்சம் இடங்கள்ல வெற்றி பெற்று சார். உள்ளாட்சி தேர்தலே வேற சார். அது வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜாதி பவர் அதுதானே ஒழிய அந்த விஜய் முகத்துக்காக இல்லை. அது ஓகே, அந்த விஜய் முகத்தை வச்சு இவங்க இதுல இருக்கேன்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகும்? விஜய்க்காக விஜய் என்ன பண்ணாரு? சரி, இப்போ ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த ஊர்ல பஞ்சாயத்துக்கெல்லாம் விஜய் என்ன பண்ணிட்டாரு? ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்தாரா? ரோடு போட்டு கொடுத்தாரா? என்ன பண்ணி கொடுத்தாரு? விஜய் இது வரைக்கும் பாசிட்டிவா ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. புரியுதா? அப்பப்போ அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு சில உதவி திட்டங்கள் பண்றது, தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாக ரத்த தானம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு. நான் தான் என் பிறந்த நாளைக்கு தேங்காய் உடைக்கிறேன், அது யாராவது பொறிக்கணும் வேணுமா? என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ யாருக்காக பண்ற? உன் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு, அதை வந்து பிரபலப்படுத்துவதற்கு நீ செலவழிக்கிற பணம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப கல்வி விருதுகள்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் 12th நல்ல விஷயம் சார், கொடுக்கட்டும். எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? நான் என் சம்பாத்தியத்தில் 10% செலவழிக்கிறேன், அவர் செலவழிக்கிறாரு 10%. அவர் 150 கோடி ரூபா வாங்குறாருங்கிறீங்க இல்லையா? 200 கோடி கூட சொல்றாரு. 200 கோடி சொல்றாரு. அப்போ 20 கோடி செலவழிப்பாரு ஒரு வருஷத்துக்கு. அந்த அளவுக்கு பண்ணுவாரு. அப்புறம் என்னத்துக்கு இது? ஆனா அவர் தவிர வந்து சூர்யா கூட தான் பண்றாரு. அதுக்காக அவர் தேர்தலுக்கு வந்துட்டாரா? சூர்யா ப்ரூவ் பண்ணிட்டார்ல, இத்தனை மாணவர்களை படிக்க வச்சேன், இத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, வந்துட்டார்ல. ஆமா,
அவ்வளோ நான் கூட தான் வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கேன். 25 lakhs என்னுடைய பட்ஜெட். அவ்வளோதான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க அகரம் ஃபவுண்டேஷன்லாம் சொல்றீங்க. இவர் அதை தாண்டி இந்த கல்வி விருதுகள், அது மட்டும் இல்லாம அப்பப்போ அரசியல் ரீதியாவும் குரல்லாம் கொடுத்து வந்திருக்காரு. ஈழ பிரச்சனைக்கு நாகப்பட்டினத்துல போயிட்டு கண்டனம் தெரிவிச்சதா இருக்கட்டும், அங்க இது பண்ணதா இருக்கு. இந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைகள் அவ்வப்போது ஈடுபட்டுட்டு இருந்தவர். சார் விஜய்க்கு ரொம்ப நாளாகவே விஜய் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு விஜய் அப்பா எஸ்சிக்கு ஆசை. ம்ஹும். அதனால தான் ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து தன்னுடைய விஜய் ரசிகர் மன்றங்களை ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு பேஸ்மெண்ட்டை சரியாக வச்சார். ஆனால் இப்படி அணில் குட்டிங்க குரங்குட்டிங்க மாதிரி தாவறவங்க இப்படி இருக்கிறவங்களா இருப்பாங்க, புள்ளிங்கோவங்களா இருந்தாங்கன்னா சமுதாயம் கெட்டு போயிடும். ம்ஹும். இந்த ராத்திரி பைக்கில் வீலிங் பண்ணுறது, ம். அந்த 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 மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க. அன்றைக்கி உண்ணாவிரத போராட்டத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ம்ஹும். அப்போ நல்லா சாப்பிட்டு வந்துட்டாங்களா வீட்டில்? என்ன புரியவே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய இந்த அரசியல் வந்து பூத்துக்கு போகிற வரைக்கும் தான். ம்ஹும். பூத்துக்குள்ளே அவங்களால போக முடியுமாங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு தான் தெரியும். இன்னொன்று அவர் பேசும்போது முதல் மாநாட்டிலேயே அவரே பேசுனது, நான் கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர்றேன். சார் சொல்லலாம், யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் சார். குள்ளமணி கூட தான் சொல்லலாம். எனக்கு ரைட்ஸ் இருக்குது சார். ம். என் படம் வந்து 1000 கோடி ரூபா கலெக்ட் ஆச்சு. அந்த 1000 கோடி ரூபாய்க்கு அவன் டேக்ஸ் கட்டினாலே ஒழிய 1000 கோடி ரூபா கலெக்ட் ஆச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான். ஆனா அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் கூட தன்னுடைய அப்போ அவருடைய படங்கள் பெருசா போகல, ரமணாவுக்கு பிறகு சில படங்கள் சரியா போகல, அந்த டைம்ல தான் கட்சி துவங்கி வந்தாரு. அப்புறம் சரத்குமார், கார்த்தி மாதிரி நிறைய நடிகர்கள் கட்சி துவங்கி இருக்காங்க. ஆனா இவர் வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நேரத்துல நான் என்னுடைய கடைசி படம் இதுதான் சொல்லிட்டு நான் இன்னமும் ஒருவேளை அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டாரான்னு தெரியலையே. ஏன் கடைசி படம்னு சொல்கிறாருன்னு தெரியல. எதுவுமே கிடையாது. அவரும் கடகராசி தான், தெரியும். அவர் இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. அடுத்த தேர்தல் அப்போ வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தலே வாய்ப்பு கிடையாதுன்னா அடுத்த தேர்தலும் போது நமக்கு இப்போ சொல்லுவோம். அப்போ இந்த தேர்தல் வாய்ப்பு இல்லைன்னா நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஏன் இதே திருமாவளவன் கூட தான் நான் அரசியல் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன இது என்ன தப்பாக பேசுகிறீங்க, ஏரி மேலே கோச்சிட்டு ஏதோ கழுவாத போகிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் என்னை சேர்த்துக்கன்னு உள்ளே வந்து உங்களுடைய ரைட்ஸை நீங்கள் நிலைநிறுத்தத்தை விட்டுட்டு ஒதுங்கி போகிறேன்னா என்ன பிரயோஜனம்னு. விஜய்க்கு எப்படி? விஜய் ஒன்றும் இன்னைக்கு டெய்லி எங்கே வராரு சொல்லுங்கள்? பெருசா ஒரு பப்ளிக்ல வரதே வரதில்லை கிடையாது. அப்படின்ற விமர்சனம். அவர் பனையூர் ராஜா. இன்னைக்கு கூட அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பனையூர்ல போட்டிருக்காரு. ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அவரும் பிஜேபியும் ஒன்று தாங்க. பிஜேபியும் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி. உள்ளுக்குள்ளே 150 பேர் உட்கார்ற ஆடிட்டோரியம் இருக்குது. அதில் பத்திரிக்கைக்காரங்க 40 பேர் வந்துடுவாங்க கேமராவோட. அது போச்சுன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒரு 10-15 பேர். பாக்கி பேருக்கு மட்டும் மீட்டிங்கை போட்டு நாங்கள் அப்படியாக்கோம் இப்படியாக்கோம், மணிப்பூரில் அதை பண்ணிட்டோம், கோவாவில் இதை பண்ணிட்டோம், இதையோ சொல்லிட்டு இருப்பாங்க. வளர்ந்துருக்கு சார் தமிழகத்திலேயே. இப்போ என்ன வளர்ந்துருக்கு? போன தேர்தலில் பார்த்தோன்னா அவங்க எம்பி ஜெயிக்கலன்னா கூட ஒரு 18% அவங்க வந்து யார் சொன்னது? அதுதான் டேட்டா அந்த சொல்லுங்க. கணக்கு யார் சொன்னது? ஓட்டு வாங்க தனியாக நின்று வாங்கின ஓட்டாது இல்ல, அவங்க சில கூட்டணி தானே. அதே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த 3.5% தான் இருப்பாங்க. 11% ஏங்க என்ன வேணா யார் வேணா சொல்லலாங்க சார். அவர் 11% சொல்றாரு, நான் 3% சொல்றேன். அப்ப அண்ணாமலை கட்சியை வளர்க்கலையா? அண்ணாமலை தன்னை வளர்த்துக்கிட்டாரு. அது ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர்னு அன்றைக்கி கல்யாணராமன் ஒருத்தர் பேசியிருக்காரு, அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறாரு, கொடுத்துருக்காரு. நான் அன்றைக்கே சொன்னேனே, அவர் போகிற இடத்துல கூட்டம் கூடல, கூட்டமாக இருக்கிற இடத்துல அவர் நடுவில் போய் பேசிட்டு வந்துடுறாரு. பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துல நடைப்பயணம் ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்கிறாரு. இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவனே 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அண்ணாமலை ஒரு ஃப்ராடு, அரசியல் ஏமாற்று சூழ்ச்சி செய்யக்கூடிய நேர்மையற்ற ஒரு நபர் அண்ணாமலை. ஆனா அவரை தானே சார் டெல்லி நம்புது. அவனுக்கு முட்டாளாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏங்க எவ்வளோ டெல்லியிலேருந்து இங்கே வந்து அங்கே பிளாட்ஃபார்மில் ₹1 கிடைக்கிற பொருளை இங்கே வந்து தமிழில் பேரம் பேசி ₹10 வாங்கிட்டு போகிறான். அப்போது டெல்லிக்காரனுக்கு எல்லாம் தெரியும்னு யார் நினச்சிது? அவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாது, என்னன்னே தெரியாது. எல்லா கிரிக்கெட் மேட்ச்லேயும் கிரிக்கெட் விளையாடுறவங்க மேட்ச்சுக்கு 2 நாள் முன்னாடியே போய் அந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல. இன்னி வரைக்கும் சரி சொல்லுங்கள் சார், நான் 2013 சேர்ந்தேன். நான் 3 வருஷம் முன்னாடி வெளில வந்துட்டேன், 3 இயர்ஸ் முன்னாடி வெளில வந்துட்டேன். அண்ணாமலை பிடிக்காதனால தான். அண்ணாமலையை பிடிக்கல, கட்சியே பிடிக்கல. கட்சி எப்போ பாரு மதவாதம் பேசுறது, மதத்தை பற்றியே பேசுறது, அது உங்களுக்கு எனக்கு உடம்பு. நான் வந்து இந்து பிராமின்,
ஆனால் அதை நெத்தியில் போட்டுக்கிட்டு அலைய மாட்டேன். ம். நான் பிராமணன் என்ற ஒரே காரணத்துக்காக பிராமணர் அல்லாதவரோட நான் பழக மாட்டேன்னு சொன்னேன்னா நான் அக்ரகாரத்திலே தான் ஊரில் உட்காந்துருக்கணும். ம்ஹும். நான் ஹிந்துன்னு சொன்னால் எனக்கு கிறிஸ்டினையும் முஸ்லீமையும் பிடிக்காதுங்கிறத ஸ்டாண்டை நான் எடுத்தேன்னா நான் இந்துவாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். ம். எல்லோரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய மனோபாவம் நமக்கு இருக்கணும். ஆனா பாஜக பார்த்தா இங்க தமிழகத்துல ஒரு தலித்த தலைவரா போடுறாங்க, ஒரு நான் பிராமின்ல இருந்து தலைவரா போடுறாங்க. எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு தானே சார் அவங்க போயிட்டு இருக்காங்க தமிழகத்துல. அதனால பெரிய வளர்ச்சியும் அவங்களுக்கு இருக்கு. மிகப்பெரிய வளர்ச்சி. அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே பேச மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படின்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போனோன்னு ஒருத்தர் சொன்னானா, யானை என் கையில் இருக்கு, நான் பார்த்து கையை திறந்துடாத கீழே விழுந்துடும் அப்படின்னு சொன்னது டாக்டரா. இப்போ யார் பைத்தியம், டாக்டரா? அது மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து இதில் சரி சொல்லிட்டு போங்க. அண்ணாமலையே மறுபடியும் தலைவராக கொண்டு வாங்க. 234 சீட்டுக்கு போயிடலாம். அவர் 243 சீட்டு ஜெயிச்சு காட்டுவார். எப்படி சார்? அது அவர் கிடையாது, அதான் அண்ணாமலை. ஓகே சார். இப்போ அண்ணாமலையோட நோக்கம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. என்னை விட திறமையற்றவர் தான் நயினார் நாகேந்திரன் நிரூபிக்கிறதுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதாவது சொந்த கட்சியிலேயே வேர்ல வெந்நீர் மூத்துற ஆள் தான் அண்ணாமலை. நாளைக்கு அண்ணாமலை நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லட்டும், ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு ஆரம்பிக்குவேன். ஆனால் கட்சி ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே மொத்த சொத்தையும் பிராண்டி எடுத்துருவாங்கங்கிற பயத்தில் இப்போ சும்மா இருக்க. நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? நான் கண்ணை பார்த்து பேசுகிறேன்ல, கண்ணை பார்த்து பேச மாட்டார். மூஞ்சியை தொலைச்சி பாரு, கையை அண்ணா நான் பாருங்கண்ணா, ஏதோ அண்ணா எங்கடா அங்கேயா இருக்காரு, அண்ணா அங்கே இருக்கிறாரு, பேச மாட்டேன். இஸ் நாட் ஏ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். நேர்மையற்றவன். ஆனா அவர் ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி, துணிச்சலான ஐபிஎஸ் அதிகாரி. அந்த பிட்டடிச்சு பாஸ் பண்றவன் இருக்கிறான், புரியுதா? எத்தனையோ பேர் அண்ணாமலை பிட்டடிச்சு தான் பாஸ் பண்ணாரு. பிட்டடிச்சு பாஸ் பண்ண உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லலைல்ல, நீங்க தான். இல்ல, அண்ணாமலைக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள், பாஜக தலைவர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள்ல மிகச்சிறந்தவர் கிருஷ்ணமூர்த்தி, ஜனா கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, அவ்வளவுதான். அவருக்கு பிறகு யாருமே இல்லையா? இலகணேசன் இருந்தாரு, பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, எல்லாருமே பல விதங்களில் பர்சனல் வீக்னஸ் உடையவர்கள். அதனால தான் பிரச்சனை. அவருக்கு பிறகு தகுதியான ஒரு தலைவர் தமிழகத்துக்கு கிடைக்கல. கட்சியே வளர்க்கல, எல்லாரும் வளர்ந்துருக்காங்க. பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்க காசு இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு 100 கோடி வச்சிருக்கான், 200 கோடி வச்சிருக்கான். இன்னைக்கு அப்போ அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி துவங்க போறாரு அப்படின்றது உறுதியா எனக்கு தெரியாது சார், பேசிக்கிறாங்க. அப்படி ஏன்னா ரோட்டில் வந்து பன்னிக்குட்டி போகும், பசுமாடு போகும், நாய்க்குட்டி போகும். எனக்கு இதெல்லாம் எண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வேலை. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா எனக்கு என்ன? என் ஓட்டு கிடையாது. அப்புறம் என்ன, அண்ணாமலை என்ன கட்சி வேணா ஆரம்பிச்சுட்டு போட்டோம். இல்லை, அண்ணாமலை அவர்கள் இப்போ நான் சொல்ற மாதிரி வந்து நான் டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன்ல பாஸ். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு புஸ்தகம் கடையில் எல்லா புக்கும் தொங்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ராணி பத்திரிகை, இதில் என்னுடைய சுயசரிதம் வருது. நான் 10 காப்பி வாங்குவேன். இன்னொரு பத்திரிகையில் என்னை பற்றி திட்டுறான், வாங்குற ஒரு காப்பின்னு நிறுத்திடுவேன். இவ்வளோதான் என்னோட பாலிசி. ஓகே, நான் அதுக்கு உடனே பதில் எழுதி இதெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். நமக்கு தெரியாத 6 லட்சம் காப்பி விற்ற பத்திரிகையெல்லாம் 30,000 காப்பி விற்குது, 5 லட்சம் காப்பி விற்றது 20,000 காப்பி விற்குது. பிரிண்ட் மீடியாவே போயிடுச்சு. அப்படி எல்லா இடத்துலையுமே எல்லாமே போகுது. அண்ணாமலை ஒரு சோஷியல் மீடியாவை வச்சு ஹைப்பு கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறவன் ஆதரிக்கிறவன் எல்லாருமே மயிலாப்பூர் இருக்க மாட்டான். ஒருத்தன் தூத்துக்குடியில் இருப்பான், இந்த கன்னியாகுமரியில் இருப்பான், இன்னொருத்தன் சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பான். எனக்கு நான் மயிலாப்பூரில் நின்னா எனக்கு ஓட்டு இந்த ஓட்டு தான் வரும். அப்போது இதை நம்பக்கூடாது. அவர் சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பிட்டு இருக்காரு. நிறைய பேர், விஜயும் அப்படி தான். போகிற இடம்லாம் கூட்டம் வருது. கரூரில் 41 பேர் இறக்குற அளவுக்கு கூட்டம் வருது, அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ மற்ற ஊர்லலாம் இறக்கலை? விஜய் இதுக்கு ஆசைப்படலையா? இல்லை கரூரில் மட்டும் ஆசைப்பட்டார? சார், ஒரு மோஸ்ட் டிஸார்கனைஸ்டு குரூப் விஜயோட குரூப். அந்த புஷி ஆனந்த் ஒரு 3-4 தெருவுக்கு எம்எல்ஏ இருந்த ஆள். புஷியோ அவர் அது. அப்புறம் ஆதவ், அவங்க லாட்ரி டிக்கெட்டு எந்த சந்துக்குள்ளே வேணால் அவங்க போவாங்களே ஒழிய அவங்களுக்கு வியாபாரம் தான் நடக்கணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ சரியான ஆட்களையே வச்சு நேர்மையான அரசியலை கொடுக்க போகிறேன்னா, ஒரு லாட்ரி டிக்கெட் விற்று பல கோடி குடும்பங்களை அழித்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரை எப்படி நீ எடுத்துப்பேன்?
அதே போல நான் ஜெயலலிதாவே கேட்டேன், ம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா எம்ஜிஆர் சுட்டவரோட பையனையே கட்சியில் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ராதா ரவி. ராதாரவி என் ஃப்ரெண்டு தான். ஓகே. நான் சொல்றது ஏன் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்கல. அதுதான் யதார்த்தம். அவர் பண்ண தப்புக்கு இவர் என்ன பண்ணுவார் கரெக்ட் தான். யோசிச்சு பாருங்க. வீரப்பனுடைய பொண்ணை பிஜேபியில் சேர்த்துக்கிட்டாங்க. வீரப்பன் தானே சந்தன மனம் கடத்தினாரு, யானையை கொண்டாருனாரு. அவர் பொண்ணு ஒன்றும் பொண்ணு தப்பு என்ன பண்ணலையே. ம். அடையாளத்தை படுத்தும் போது வீரப்பன் பொண்ணு சேர்ந்தான்னு இவங்க சொல்றாங்க. அதுதான் தப்பு. இப்ப ராதா ரவி சேர்த்துக்கிட்ட தப்பு கிடையாது தானே. சார், ராதாரவி இஸ் எ பொலிட்டீஷியன். ராதாரவி பொலிட்டீஷியன் என்னுடைய நல்ல நண்பர். ஆனால் 100% மாற்று கருத்து உடையவர்கள் நாங்கள் 2 பேருமே. ஓகே. ஆனால் நல்லா என்னம்மா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், அவ்வளோதான், உடம்பு எப்படி இருக்கு, அவ்வளோ விசாரிப்பேன். ஆனால் ராதாரவி போகிற கட்சிக்கு நான் போக மாட்டேன், நான் வர கட்சிக்கு உடனே ராதாரவி வரமாட்டார். ஆனால் சில நீங்க சமயம் வந்த பிறகு அவர் பிஜேபி போயிருக்காரு சார். அதான் நான் வெளில வந்துட்டேன். நாங்கெல்லாம் உள்ளே போனவே தவிர இப்ப எப்படி அவரு ஒரு மீட்டிங்கு எங்களை கூப்பிடுறதே கிடையாது சார். கருநாகராஜன் பேசினா போறோன்னு அவரே நினைச்சுப்பாரு. அண்ணாமலை பேசினா உலகமே கேட்கணும்னு அவரே நினைச்சுப்பாரு. அந்த 150 பேருக்குள்ள அவங்களே பேசினா போறோன்னா அப்புறம் நம்ம எதுக்கு? ஒரு தடவை இலா கணேசன் எலெக்ஷனில் நிற்கும்போது என்னை கூப்பிட்டார், நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு என்னை நல்லிக்கிட்ட வாசலில் ஜீப்பில் எல்லாம் ஏற்றிக்கிட்டாரு. ஏற்றி நல்லிலேருந்து திரும்பின முனையில் நின்று அவரே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசினார். அப்புறம் அடுத்த பாயிண்ட் போனோன்னு அவரே 1/4 மணி நேரம் பேசும்போது நான் இறங்கி சந்தோஷம் சார், சிறப்பாக இருந்தது சார் அப்படின்ட்டு போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். நான் எதுக்கு அவரோட துணைக்கு நிற்கிறதுக்கு போகணும்? இவர் நல்லவர்னு நான் சொல்கிறத கேட்பாங்களா? நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன் கத்தினா கேட்பாங்களா? அந்த அந்த பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் பெரும்பான்மையான இந்த புதுசாக அரசியலுக்கு வந்தால் மைக்கு கிடச்சி தான் அது கை உதறும், ஃபிட்ஸ் வந்துடும். அது விடவே மனசு வராது. எதுக்கு முனையிலலாம் ரொம்ப பேசுவாங்க. ஓகே. யாரை சொல்கிறீங்க? யாரை சொல்ல போகிறீங்க? ஒரே ஒரு எக்ஸ் கவர்னர் தான். இப்போ நீங்க இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவரான பிறகு எடப்பாடி அவர்கள் கூட்டணியில வச்சுக்கல. இந்த இதுல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல அண்ணாமலையை தவிர யாருமே இல்லாத மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல இப்ப அண்ணாமலை ஒரு புழுக்க, ஆட்டு புழுக்க. எடப்பாடி அவர்கள் அவர் இஸ் நத்திங் இன் பாலிடிக்ஸ், இஸ் a big zero. அண்ணாமலை இதை நான் தான் 3 வருஷம் முன்னாடியே சொன்னேன். அன்னைக்கு என்னமோ எனக்கும் அண்ணாமலைக்கும் வாக்கியாவரப்பு தகராறு மாதிரி பேசினாங்க. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொன்னேன். அண்ணாமலை தலைவராக இருப்பது கூட தான் 40 சீட்டுக்கு நின்றபோது கூட தன்னை தவிர யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அவன் பணத்தை மாட்டி விடுறது, இவன் பணத்தை காட்டி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணி யார் ஒருவன் ரகசியமாக அந்த காலத்து நம்பியார் மாதிரி பீரோவுக்கு பின்னாடி கேமரா ஒழிச்சு வச்சு இந்த பக்கம் ஒரு இதை என்ன சொல்கிறது, ஒரு ஆபாச நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணை அனுப்பிச்சு அதை வந்து எடுத்து பிளாக்மெயில் பண்ணக்கூடிய இது பிளாக் அண்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அது அந்த டெக்னிக்கே பண்ணுறவர் எப்படி ஒரு நேர்மையான அரசியல் கொடுக்க முடியும்? நான் ஒரு தடவை கவர்னர்கிட்ட ஒரு பெரிய பொட்டி நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ் பண்ணுவேன். அப்போ நான் பிஜேபி தான் இருந்தேன். எந்த முட்டாளாவது இதை செய்வானான்னு கேட்டேன். ஒரு பென் டிரைவ், இது வந்து இது 512 GB. 512 GBனா கிட்டத்தட்ட 600 ஃபைலில் 1000 ஃபைல் கூட இதில் வரும் இல்லையா? ஒரு ஹார்ட் டிஸ்கில் கொடுக்க முடியாது, ஒரு பென் டிரைவில். நான் சொன்னேன் அந்த பொட்டியை திறந்தோன்னு ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுவா பாருங்க. அவ்வளோ அறிவில்லாதவன் நம்மளை நினச்சிக்கிறதுனால வரக்கூடாது. நான் எப்போ எவனுக்கெல்லாம் மிகப்பெரிய தோல்வி வரும்னா பொது வாழ்க்கையில் தான் புத்திசாலின்னு நினைக்கிறவனுக்கு தோல்வி வராது. தான் மட்டுமே புத்திசாலி, மற்றவெல்லாம் முட்டாள்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அந்த வகை தான் அண்ணாமலை. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேர்தலையும் அண்ணாமலையை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இப்போ நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எனக்கு எதுக்கு பார்க்கணும்? நான் அந்த தெரு வழியாகவே போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அதுக்கு பக்கத்து வீடு தான் என்னுடைய அஸ்ட்ராலஜர் நல்ல வசந்தன் வீடு. அப்படியே போனால் கூட இந்த பக்கம் போயிட்டு அப்படியே வந்துடுவேன். நான் அந்த பக்கம் போகிறதில்ல, எனக்கு அவசியம். நேற்றுக்கு சார் எனக்கு ஒரு விஷயம் சார், நான் யாரையும் நம்பி இல்லை, இறைவனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவன். என் உழைப்பினால் வந்தவன். மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏவாக இருந்தபோது கூட 300 கோடி ரூபாய் வேலை நடந்தபோது கூட 1 பைசா கமிஷன் எடுக்காதவன். அதனால தான் மறுபடியும் நீங்களே எம்எல்ஏவா எதுக்கு? பணமே திருட போதில்லை, நான் என்னதுக்கு வாழ்க்கணும்? இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி எம்எல்ஏக்கு என்ன வேலை? சாவுக்கு போகணும், இல்லை கல்யாணத்துக்கு போகணும், வேறு என்ன வேலை? அதை தாண்டி ஒன்றும் வேலை இல்லை, ஒன்றும் வேலை கிடையாது.
அதை மாவட்ட செயலாளர் பார்த்துப்பார், இது அவர் பார்த்துப்பார், அதை அவர் பார்த்துப்பார். அசம்பிளி நான் ஏற்கனவே எல்லா அசம்பிளியும் போயிட்டு வந்துட்டேன். அதனால தான் இப்போ எந்த அரசியல் கட்சி எனக்கு வேண்டாம். இப்போ என் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர். அவருடைய அப்பாலேருந்து அவர் இப்போ கலைஞர் தன் பையனை கையை பிடிச்சி பேசுகிறோம், என் கையை பிடிச்சி அப்படி பேசின அன்பை காட்டணும். எனக்கு அந்த அன்பு போகிறோம். எனக்கு வேண்டாம். திமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் இன்னி வரைக்கும் நான் அவருக்கு நாளைக்கே நீங்கள் பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூட்டா நான் ஒரு நடிகனாக திமுக பண்ண சாதனைகளை தமிழகம் முழுக்க போய் எடுத்து சொல்லுவேன். அதே சமயத்தில் நான் சொன்னேன், நான் வெறுமன ஓட்டு கேட்கறதுக்கு பதிலாக தமிழக நலிந்த அந்தனர் நலவாரியம்னு நீங்கள் ஒன்று ஆரம்பிங்க. பட்டன் ஃபோன் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏழை பிராமணர்கள், பணம் சுமக்கிறவன், டேபிள் கிளீன் பண்ணுறவன், சமையல் வேலை பார்க்குறவன் எத்தனையோ பேர் இருக்கான். அப்போ அவங்கள பண்ணுங்க. நான் எல்லார்ட்டையும் பேசி ஒரு 3 லட்சம் ஓட்டு கொண்டு வந்து தரேன். தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வியே 3 லட்சம் ஓட்டுக்குள்ளே தான் நடக்குது. அப்போ நான் புதுசாக ஒரு 3 லட்சம் ஓட்டு கொண்டு வந்து தரேன் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் சொல்லதான் முடிவு தான். அவர் எல்லாத்துக்குமே உடனே கத்தி வச்சுக்கிட்டே சொல்லுங்க என்ன கிளம்பு அப்படிம்பாங்க. அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து நீட்டினாங்கல்ல காங்கிரஸ், நாங்கள் 40 இல்லைங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு போயிட்டார்ல, அவ்வளோதான். செய்யக்கூடாது. ஓகே, ஏனென்றால் அது என்னுடைய. அப்போ இந்த முறை 2026 தேர்தல் பிரச்சாரம், திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களை எதிர்பார்க்க என்னை அழைத்தால் எனக்கு உண்டான ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக பிரச்சாரம், கண்டிப்பாக நான் ஸ்டாலின் அவர்களுக்காக கண்டிப்பாக நான் போவேன். ஆனால் இன்னொரு பக்கம் திமுக அப்படின்னாலே அது பிராமணர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தையும். திமுக பிராமணர்களுக்கு எதிரான கட்சி இல்லை சார், திராவிட கழகம் தான் பிராமணர்களுக்கு எதிரான கட்சி. எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டியனுக்கும் எதிரானதுன்னு சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி தான் திராவிட கழகம். திமுகவில் சில கொஞ்சம் சரியான கருத்துக்களை உள்வாங்கிக்காம ஆர்வ கோளாறுனால தனக்கு இருக்கிற பர்சனல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பிராமணர்களை திட்டமாக இருந்தாக்க அது முட்டாள்தனமான பேச்சு தான். யார் பேசினாலும் அது தப்பு தான். ஓகே, அதை வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அவரு வந்து நான் எனக்கு முதலமைச்சரோட எப்படி நட்பு இருக்கோ அந்த நட்பை தான் நான் கெடுத்துக்காத பார்க்கணும் தவிர டெய்லி போய் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த ஆள் இப்படின்னா சார் இப்படி பேசுகிறான், இப்படி பேசலாமா சார், எங்கள் ஜாதிக்காரங்கெல்லாம் கோச்சுப்பாங்களே. இப்போ நான் என்ன ஜாதின்னு அவருக்கு தெரியாதா, அவர் என்னன்னு எனக்கு தெரியாதா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டா வந்தோம் இல்லை. அதை தாண்டி 2 பேருக்கும் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரலான சிரிப்பு இருக்கும், இந்த ஃபோட்டோ பார்த்தா இருக்கும். அதுதான் முக்கியம். ஓகே, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, உன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க வேண்டாம். ஆனால் அடுத்தோட இணக்கமாக போகிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ பஸ்ஸில் இலவச பஸ் விடுறாங்க பெண்களுக்கு, அதில் பிராமண பெண்கள் போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? எல்லா இடத்துலையும் ரோடு போட்டு கொடுத்தாங்க, இதில் பிராமணர்கள் நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது திமுக சொல்லியிருக்கா? இல்லையா? இப்போ சமீபத்திலேயே பிரச்சனைகளே எடுத்துக்கோங்க. ஏதாவது குறிப்பிட்ட பிராமணர்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? அப்புறம் ஏன் நீங்கள் திமுகன்றீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை. ஏன்னா அவங்க திராவிட மாடல் அரசுன்றாங்க. திராவிட மாடல் அரசுல கடவுள் கிடையாதுன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? அதன் பிறகு திராவிட என்ன மாடலில் வேணா எடுத்துட்டு போ. திராவிட மாடல், நீ பெரியாழ்வார் மாடல்னு சொல்லு, நான் சிவன் மாடல்னு சொல்லிட்டு போட்டோம், எடுத்துக்கிட்டேன். என்ன இருக்கு உங்களுக்கு? இது நிலப்பரப்பின்படி இது திராவிடம், திராவிட நாடு தானே. அப்போ திராவிட நாட்டில் நீங்கள் ஜப்பானில் போயிட்டு ஐமன் ஆஸ்திரேலியன் எப்படி சொல்லுவீங்க? ஓகே, ஜப்பனீஸ். அங்கே போனால் அதுதான், அமெரிக்கா போனால் அமெரிக்கன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க திராவிடன். தமிழ்நாட்டில் பாஜகவோட அதிகமான ஓட் பேங்க் இருக்கிறது சீமான். ஆனால் சீமானுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கைன்னு இல்லை. ஒரு மாதம் சொல்லுவார் பெரியார் தான் தாத்தாம்பார், இன்னொரு நாள் வந்து யார் அந்த ஈரோடு கிழவன் அப்படிம்பாரு. கான்ட்ரடிக்ஷன் கூட. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். என்னையும் என் ஜாதியையும் வெறுக்கிறவங்கள என்னால் ஏற்றுக்க முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால எனக்கு கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கினா கூட செய்ய மாட்டேன். ஓகே.